நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் ஆளுநரிடம் பட்டம் பெற மறுத்த இளம்பெண்ணால் பரபரப்பு ஏற்பட்டது. தமிழ்நாட்டிற்கும் தமிழ் மொழிக்கும் எதுவும் செய்யாததால் ஆளுநர் கையால் பட்டம் வாங்கவில்லை என்று அந்த பெண் தெரிவித்துள்ளார். பட்டமளிப்பு விழாவில் நடந்தது என்ன பார்க்கலாம். திருநெல்வேலி மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தின் 32வது பட்டமளிப்பு விழா பல்கலைக்கழக வளாகத்தில் உள்ள வ.உ.சி. கலையரங்கத்தில் நடைபெற்றது. பல்கலைக்கழக வேந்தரும் தமிழக ஆளுநருமான RN ரவி கலந்து கொண்டு மாணவ மாணவியருக்கு பட்டங்களை வழங்கினார். இப்பல்கலைக்கழகத்தில் உள்ள 104 உறுப்பு கல்லூரிகள் மற்றும் நேரடியாக பல்கலைக்கழகத்தில் படித்தவர்கள் என 37,376 பேர் பட்டம் பெற தகுதியானவர்களாக அறிவிக்கப்பட்டனர். இவர்களில் ஆளுநர் ரவி நேரடியாக 759 பேருக்கு பட்டங்களை வழங்கினார். இதில் 650 பேர் ஆராய்ச்சி படிப்பில் பட்டம் பெற்றனர். 759 பேருக்கும் ஆளுநர் RM ரவி தனித்தனியாக பட்டங்களை வழங்கிக் கொண்டிருந்தார். இந்நிலையில் யாரும் எதிர்பாராத வகையில் மாணவி ஒருவர் பட்டத்தை ஆளுநர் கையால் கொடுத்து வாங்காமல் அருகில் இருந்த துணைவேந்தர் சந்திரசேகர் கையில் கொடுத்து வாங்கினார். ஆளுநர் RN ரவி இதை எதிர்பார்க்காததால் அதிர்ச்சி அடைந்தார். பின்னர் புதிய தலைமுறைக்கு பேட்டியளித்த ஜீன் ஜோசப் என்ற அந்த மாணவி தமிழுக்கும் தமிழ் மொழிக்கும் எதிராக செயல்படுவதாக கூறி ஆளுநர் கையால் பட்டம் வாங்க மறுத்ததாக தெரிவித்தார். இல்ல நான் என்ன நினைக்கிறேன், தமிழும் தமிழ்நாட்டுக்காண்டி அவர் என்ன பண்ணாரு, he is in fact not doing anything. அப்ப எதிராக செயல்படுறதுனால ஐ தாட் அவங்க கிட்ட இருந்து வாங்காண்டான்னு எனக்கு தோணுச்சு. இல்ல அவங்க சொன்னாங்க கவர்னர் கிட்ட கொடுங்க, அவங்க நினைச்சாங்க நான் தப்பா கொடுத்துட்டேன்னு. தென் ஐ said no, நான் இன்டென்ஷனல் தான் கொடுக்கேன்னு சொன்னோன்னே he said it's okay. அந்த அளவுக்கு வெறுப்பெல்லாம் ஒண்ணு இல்ல, தமிழ்நாட்டுக்கு எதுவும் பண்ணல, அதான் உண்மை. பிறகு நான் நினைச்சேன் இட்ஸ் சம்மன் எல்ஸ் மினிஸ்டர், வேற மினிஸ்டர் வந்திருந்தா நான் டெஃபினட்டா அவங்க கையில தான் கொடுத்து வாங்கியிருப்பேன். ஐ வுட் ஹவ் டன் தி சேம் திங். இப்ப வேற மினிஸ்டர் இல்லாதனால நான் வைஸ் சான்சலர் பக்கத்துல நின்னதுனால கொடுத்து வாங்கினேன். மாணவி ஜீன் ஜோசப் நாகர்கோயில் இந்து கல்லூரியில் பிகாம் முடித்துவிட்டு சிவகாசியில் உள்ள மெப்கோ கல்லூரியில் MCA பயின்றார். இதைத் தொடர்ந்து நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் மனித வளத்துறையில் முனைவர் பட்டம் முடித்துள்ளார். மாணவியின் கணவர் ராஜன் திமுகவில் மாவட்ட மாணவரணி செயலாளராக இருக்கிறார்.